Hi friends, welcome to DD Study Vlogs. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மரபுத்தொடர் அகர வரிசை டே 6ஓட பேஜ் தான் பார்க்க போகிறோம். ஒரு பேஜில் இருக்க எல்லா மரபுத்தொடர் அகர வரிசையும் பார்த்துடலாம். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஒரு போக்காய் போதல் அப்படின்னா திரும்பி வராமல் போகிறதுக்கு பேர் தான் ஒரு போக்காய் போதல். ஒருமடை செய்தல் அப்படின்னா ஒருமுகமாக்குதல். ஒருமடை செய்தல் அப்படின்னா ஒருமுகமாக்குதல், எல்லாத்தையும் ஒருமுகமாக்கிறது. ஒருமுகமாய் பேசுதல்னா எல்லாரும் ஒரே படியாய் பேசுறது, ஒரே மாதிரி எல்லாரும் பேசுறதுக்கு பேர் ஒருமுகமாய் பேசுதல். ஒரு வழிப்படுதல் அப்படின்னா ஒற்றுமைப்படுதல், ஒற்றுமையா இருக்கிறதுக்கு பேரு ஒரு வழிப்படுதல். அடுத்தது ஒளிமறைவு அப்படின்னா ரகசியம், அருமறை, மறைச்சு வைக்கிறது. ஒளிமறைவு அப்படின்னா ரகசியம். ஒன்றரை கண்ணன் அப்படின்னா ஒரு பக்கம் சரிந்த பார்வையாளன். ஒன்றரை கண்ணன், ஒன்றரை கண்ணன் நம்ம பேச்சு வழக்குல கேட்டிருப்போம். ஒரு ஒன்றரை கண்ணன் அப்படின்னா ஒரு பக்கம் சரிந்த பார்வையாளன். ஒன்றுக்கும் மற்றவன் அப்படின்னா பயனற்றவன். ஒன்றுக்கும் மற்றவன் அப்படின்னா பயனற்றவன். ஒன்று கூடுதல் அப்படின்னா ஒன்றாய் சேருதல், ஒற்றுமைப்படுதல். அடுத்து ஒன்று கொத்தையாதல் அப்படின்னா அரைகுறையாதல். ஒன்று கொத்தையாதல் அப்படின்னா அரைகுறையாகிறது. ஒன்று கொத்தையாதல், அரைகுறையாதல். ஒன்று மற்றவன் அப்படின்னா வறிஞன், வறுமையில இருக்கிறவன ஒன்று மற்றவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று பாதி அப்படின்னா ஏறக்குறைய பாதி. ஒன்று பாதி அப்படின்னா ஏறக்குறைய பாதி. ஊட வைத்தல் அப்படின்னா உறுதிப்படுத்தல், புடமிடுதல். புடமிடுதல், ஓட வைத்தல் அப்படின்னா உறுதிப்படுத்துறது, புடமிடுறது. ஓடியாடி பார்த்தல் அப்படின்னா பெருமுயற்சி எடுத்தல். ஓடியாடி பார்க்கறதுக்கு பேரு பெருமுயற்சி எடுத்தல். ஓட்டை சாட்டை அப்படின்னா பயனற்றது. ஓட்டை உடைசல் அப்படின்னா சிதைந்த பண்டங்கள், அது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஓட்டை வாயன் அப்படின்னா மறையினை வெளியிடுபவன், ரகசியத்தை மறைச்சு வைக்காதவன், எதுனாலும் ஓப்பனா பேசுறவனா ஓட்டை வாயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓட்டம் காட்டுதல் அப்படின்னா ஓடுவது போல நடிக்கிறதுக்கு பேரு ஓட்டம் காட்டுதல். ஓட்டம் பிடித்தல் அப்படின்னா தப்பி ஓடுதல். ஓட்டாண்டி அப்படின்னா இறந்து உண்போன், அதாவது இறந்துன்னா பிச்சை எடுத்து அடுத்தவங்ககிட்ட கையேந்தி சாப்பிட்றதுக்கு பேரு ஓட்டாண்டி. ஓட்டைக்கை அப்படின்னா பெருஞ்செலவாளி, அதிகமா செலவு பண்றவங்கள ஓட்டைக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஓய்ச்சல் ஒழிச்சல் இல்லாமை அப்படின்னா சிறிதும் ஓய்வில்லாமை. ஓய்வில்லாமை, அதாவது ஓய்வில்லாம, ஓய்ச்சல் ஒழிச்சல் இல்லாம அப்படின்ட்டு சிறிதும் ஓய்வில்லாம ஒழிக்கிறவங்கள அப்படி சொல்லுவாங்க. ஓய்வொழிச்சல் அப்படின்னா இலைப்பாறுகை. ஓய்வொழிச்சல் அப்படின்னா இலைப்பாறுகை. ஓரடி கோரடி அப்படின்னா அடிக்கடி. ஓரடி கோரடி அப்படின்னா அடிக்கடி. அடுத்தது பாருங்க, கக்கட்டம் இடுதல் அப்படின்னா சிரிப்பில் உரத்த சத்தம் இடுதல், ரொம்ப சவுண்டா சிரிக்கிறது. கக்கல் கரிசல் அப்படின்னா கலங்கல் நீர், இது இந்த குரூப் 4ல கேட்டுதாங்கன்னு நினைக்கிறேன். கக்கல் கரிசல் அப்படின்னா கலங்கல் நீர். கக்களும் விக்களும் அப்படின்னா கதிர் ஈன்றதும் ஈனாததும். கக்களும் விக்களும் அப்படின்னா கதிர் ஈன்றதும் ஈனாததுமா இருக்கிறது. கக்க வைத்தல் அப்படின்னா நெருக்கி வாங்குதல். கக்க வைக்கிறதுனா ஒரு உண்மையை நெருக்கி அதை வாங்குறது, அந்த மாதிரி ஒருத்தரை ரொம்ப டார்ச்சர் பண்ணி அதை வாங்குறதுக்கு பேரு கக்க வைத்தல். கங்கு கரை இல்லாமல் அப்படின்னா அளவில்லாம கொடுக்கறது. கங்கணம் கட்டுதல்னா ஒரு செயலை முடிக்க முனைந்து நிற்றல். கங்கணம் கட்டிட்டு நிக்கிறதுன்னு பேச்சு வழக்குல கேட்டிருப்போம். கசகசத்தல் அப்படின்னா வியர்த்தல், கசகசன் இருக்கு அப்படின்னு நம்மளே சொல்லியிருப்போம். கசகரணம் போடுதல் அப்படின்னா பெருமுயற்சி செய்தல். கசக்கரணம் போடுதல் அப்படின்னா ரொம்ப முயற்சி பண்றது. கசாக்கூலம் அப்படின்னா குப்பை. கற்றங்கட்டுதல், கற்றை கட்டுதல், ஒரு செயலை முடிக்க வரிந்து கட்டி நிற்றல், இது இந்த தடவை கேட்டிருந்தாங்க. ஸோ கச்சங்கட்டுதல் அப்படின்னாலும் கற்றை கட்டுதல் அப்படின்னாலும் ஒரு செயலை முடிக்க வரிந்து கட்டிட்டு நிற்கிறது. அடுத்தது பாருங்க, கச்சந்தி அவிழ்த்தல் அப்படின்னா பொய் மூட்டையை அவிழ்த்தல். கச்சந்தி அவிழ்த்தல் அப்படின்னா பொய் மூட்டையை அவிழ்த்து விடுறது. கடன் கட்டாய் பேசுதல் அப்படின்னா கடுமையாக பேசுதல், கடன் ரைட்டா பேசுறது. கடன் கட்டாய் பேசுதல் அப்படின்னா கடுமையாக பேசுதல். கடன் கழித்தல் அப்படின்னா மனமின்றி செய்தல், இதுவும் இந்த தடவை கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு பேஜ்ல இருந்து எத்தனை கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கடன் கழித்தல் அப்படின்னா மனமின்றி செய்தல். கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னா ஏமாற்றி விடுதல். கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னா ஏமாற்றி விடுதல். கடை கட்டுதல் அப்படின்னா காரியத்தை நிறுத்தி விடுதல், கடையை மூடுதல். ஸோ இந்த பேஜ்ல இருந்து தான் நிறைய மரபு தொடர் அகர வரிசை கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. கடை கட்டுதல் அப்படின்னா காரியத்தை நிறுத்தி விடுதல், கடையை மூடுதல். அடுத்து கடை கெடுதல் அப்படின்னா மிக இழிவடைதல். மிக இழிவடைதல் தான் கடை கெடுதல் அப்படின்னு சொல்றாங்க. இது பாருங்க, கடை தேறுதல் அப்படின்னா ஈடேறுதல். கடை விரித்தல் அப்படின்னா பலர் முன் தன் ஆற்றலை சொல்லுதல், இதுவும் இந்த லாஸ்டா நடந்த குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. கடுமுடுக்கு அப்படின்னா விரைவு நடை. கடுமுடுக்கு அப்படின்னா விரைவு நடை. கட்சி கட்டுதல், ஒன்றன் பொருட்டு முரணிற்றல். கட்சி கட்டுதல் அப்படின்னா ஒன்று மேல முரணா பேசுறது. ஒன்றன் பொருட்டு முரணிற்றல். கட்டளைக்கல் அப்படின்னா உரைக்கல். கட்டளைக்கல்னா உரைக்கல். கட்டி சுருட்டுதல் அப்படின்னா பொருளை சுருட்டி கட்டுதல், கடையை கட்டுதல். பொருளை சுருட்டிட்டு ஓடுறதுக்கு பேரு கட்டி சுருட்டுதல். இன்னொன்று கடையை கட்டுதல். ஸோ இந்த பேஜில் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இந்த பேஜில் இருந்து மட்டுமே இந்த ககர வரிசையிலேருந்து நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேஜாக வச்சுக்கோங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. மேபி குரூப் 2ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம். டாடா பை.